இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட ஒரு வேத பகுதி வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புங்கள் என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிடத்தில் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சை சுமப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த இடத்திலே சபையிலே ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். சபையிலே சேர்க்கப்பட்டு மனம் திரும்பப்பட்டு சேர்க்கப்பட்ட உடனே அவர்களுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை ஆண்டவர் உடன்படிக்கையாக சபைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். சபையிலே சேர்ந்த உடனே அவர்கள் மனம் திரும்பப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது உலக ஊழியர்கள், உலகத்திலே அழைக்கப்பட்டு கர்த்தருக்காக செய்யப்படுகிற ஊழியர்கள் ஜலத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நம் வீடுகளில் அநேக போராட்டங்கள் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோமா? அநேக போராட்டத்தை சகித்து கொள்ள முடியாமல் இருக்கிறோமா? சில வேதனை துன்பங்களை நம்மளால் சகித்து கொள்ள முடியவில்லையா என்று பார்த்தோமானால் நிச்சயமாய் மனிதனால் கூடாது, தேவனால் கூடும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க அவர் விரும்புகிறார். அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நமக்கு இதையெல்லாம் சகித்துக் கொள்வதற்கான ஒரு பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதுதான் ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு தேவன் விரும்புகிறார். அதான் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நாம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதை தேவன் உங்களோடு விரும்புகிறார். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் விரும்புகிறபடினால்